சந்தோஷமாய் இருங்கள் என்று கர்த்தர் மறுபடியும் நம்மை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவர் நம்ம அதிக சந்தோஷமாய் வைப்பதே கர்த்தருடைய திருவுள்ள சித்தம், அவருடைய பிரியம் ஆழம் அகலம் இன்னதென்று யாராலையும் கணக்கிட்டு சொல்லவே முடியாது. ஒவ்வொருவர் மீதும் அவரை நாம் நேசிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் அவர் நம்மை நேசித்துக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். ஜீவன் தந்து கொண்டே இருக்கிறார். அதிகாலையை நம்மை எழச் செய்கிறார். அனுதினமும் நமக்கு உணவளிக்கிறார், உடையளிக்கிறார், வேலை தந்திருக்கிறார், நல்ல குடும்பங்களை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் தந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் அவருடைய கரத்திலிருந்து இறங்கி வந்தது. என வேதம் சொல்லுகிறது, அவருடைய கரத்திலிருந்து இறங்கி வருகிற ஆசீர்வாதத்திலே வேதனை இல்லை. ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம், என்றும் பேரின்பம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் கர்த்தர் இந்த நாளிலே நம்மை வைக்க ஆசைப்படுகிறார். இந்த நாளிலும் தியானத்துக்கு ஆதாரமாய் எடுத்துக்கொண்ட வேத வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். ஹல்லேலூயா. இந்த எரேமியா தீர்க்கதரிசி யார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அநேக வேளைகளிலே இவரை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் தாகம், ஏக்கம் எதை குறித்து இருக்கிறது? தன்னுடைய ஜனங்களை குறித்து, தன்னுடைய ஜனங்களுடைய பாரத்தை குறித்து, அவர்கள் அழிந்து போகிற காரியத்தை குறித்து அவன் சிந்தித்து வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறான். அழுது நாள்தோறும் ஆண்டவரிடத்தில் புலம்புகிறான். என் ஜனமாகிய இந்த குமாரத்திகளுக்காக நான் அழட்டும், என் தலை முழுவதும் கண்ணீரால் நிரம்பட்டும். ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே ஒவ்வொரு நாளும் அந்த கண்ணீரை நான் ஊற்றி என் ஜனங்களுக்கு உம்மிடத்திலிருந்து விடுதலை வாங்கி தரட்டும் என்று சொல்லி அவளா ஏங்குகிற ஒரு அன்பு இருதயம் இந்த தீர்க்கதரிசியுடைய இருதயமாக இருந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் இப்படிப்பட்ட காரியங்களை எழுதி வைத்து ஒரு அடித்தளம் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். ஒரு ஊழியன், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவனை நேசிக்கிற ஒரு மனிதன், தேவனோடு உறவாடுகிற சம்பாஷிக்கிற ஒரு மனுஷன், ஜனங்களுக்கு நன்மையை கொண்டு வருகிற மனுஷன், ஆண்டவருடைய வார்த்தையை சபையிலிருந்து எடுத்து சொல்லுகிற ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்காரன் எப்படியாய் தேவனுடைய பார்வையில் நடந்து கொள்ள வேண்டும், ஜனங்களை குறித்த அவனுடைய ஏக்கம் எண்ணம் எப்படியாய் இருக்க வேண்டும் என்பது தேவன் இந்த வேளையில எரேமியாவின் மூலமா நமக்கு தீர்க்கமாய் சொல்லிக் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய ஜனங்களுக்காக பரிதவிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஜனங்களுக்காய் சிறைப்படுகிறதை பார்க்க முடியும். ஜனங்களுக்காய் அழுது புலம்புகிறதை பார்க்க முடியும். நாள்தோறும் அவருடைய கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தது. எதனால்? தன்னுடைய ஜனங்கள் மீது, தன்னுடைய சபையின் மீது, தேவன் அவருக்காய் கொடுத்த அந்த மக்களின் மீது அவனுக்கு இருந்த அழாதி அன்பு அவனை இப்படியா ஏவ செய்தது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்துல தான் நாம என்ன செய்யணும்? ஒரு ஊழியன் ஒரு சபையை எப்படியாய் நேசிக்க வேண்டும், தன் ஜனங்களை எப்படியாய் வழி நடத்த வேண்டும், தன் ஜனங்களுக்கு அவன் எப்படியாய் உத்தரவு சொல்ல வேண்டும், தன் ஜனங்களுக்கு எப்படியாய் தேவனிடத்திலிருந்து நன்மையை வாங்கி கொடுக்க வேண்டும், தன் ஜனங்களுக்கு தேவனிடத்திலிருந்து எப்படியாய் ஒரு அட்வைஸை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு ஊழியருக்கும் என்ன செய்யுது? கொடுக்கப்பட்ட ஒரு கடமை. அப்ப இந்த ஊழியக்காரன் இந்த நன்மைகளை ஜனங்களுக்கு கொடுக்கணும்னா முதலாவது அந்த ஊழியன் எந்த ஒரு குவாலிஃபிகேஷன்ல இருக்கணும்? தேவனோடு ஒரு உறவு கொள்ளுகிற, தேவனோடு நடமாடுகிற, தேவனோடு உலாவுகிற ஒரு அனுபவத்தை கொண்ட ஒரு மனிதனாய் தேவ மனிதன் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி இல்லாத பட்சத்துல எந்த ஒரு மனிதனும் தன் சபைக்கோ தன் ஜனங்களுக்கோ நன்மைகளை கொண்டு வர முடியவே முடியாது. ஹல்லேலூயா. ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிறப்பு வேலை என்ன? அவரோடு பேசுவது, அவரோடு உறவாடுவது, அவரோடு நடப்பது, அவருடைய சித்தத்தை செய்வது, அவரை போலவே தம் ஜனங்களை நேசிப்பது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு அநேக காரியங்களை சொல்ல ஆசையா இருக்கிறார். எரேமியா 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்து வாசிங்கள் பார்க்கலாம். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. அவன் எதற்காய் அழுது புலம்புகிறான்? எரேமியா எதற்காய் அழுது புலம்புகிறான்? அறுப்பு காலம் முடிஞ்சாச்சு, கோடை காலமும் முடிஞ்சாச்சு, ஆனா இன்னும் தன் ஜனங்கள், தனக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஜனங்கள், அந்த சபையின் மக்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லி அழுது புலம்புகிறான்.
எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒரு ஊழியருடைய குவாலிட்டி, ஒரு ஊழியக்காரனுடைய அந்த நல்ல நடத்தை ஒரு சபையை என்ன செய்யும்? வளர்ந்து பெருக செய்யும். ஹல்லேலூயா. தன் ஜனங்களை, குழியில் கிடக்கிற ஜனங்களை அது எழும்பச் செய்யும். விழுந்து கிடக்கிறவனை அது தூக்கி விடும். அழுது கொண்டிருக்கிறவனை ஆற்றி தேற்றும். இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வேண்டியது ஒவ்வொரு ஊழியருக்கு மீது விழுந்த கடமை. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்புள்ளாதவன் தேவனை அறியான். ஹல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரை போல வாழ்ந்தால் மாத்திரமே இந்த கனமான ஊழியத்தை நாம் செய்யக்கூட என்ன செய்யும்? தகுதிப்படுத்தப்படும். ஹல்லேலூயா. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை எவராலும் செய்ய முடியாது என்று எரேமியா தீர்க்கதரிசியில எபேசியர் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா விஷயம் என்னன்னா, ஆரோன் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருந்தான்? ஆரோன் தன் ஜனங்களை அவருடைய ஆசைக்காய் விட்டு கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். ஆனா மோசேயின் ஊழியம் எப்படியா இருந்தது? ஒரு வைராக்கியத்தின் ஊழியம், தன் ஜனங்களுக்காய் போராடுகிற ஊழியம், தன் ஜனங்களுக்கு எல்லா நன்மையும் கொண்டு வருகிற ஊழியமா இருந்தது. அதுதான் ஆரோனுக்கும் மோசேக்கும் உள்ள வித்தியாசம். மோசே கொஞ்ச நாள் மலையின் உச்சியில போய் 40 நாள் இரவும் பகலும் உண்ணாமலும் புசியாமலும் இருந்து தேவனிடத்திலிருந்து வரங்களை பெற்று வருகிறான், கட்டளைகளை பெற்று வருகிறான். இதற்கிடையே இந்த ஜனங்களுடைய முறுமுறுப்பு தாங்காம இவன் என்ன செஞ்சிடறான்? கன்று குட்டிகளை வார்த்து அதை வணங்க விட்டு விடுறான். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட கொலை பாதகத்தை அவன் செஞ்சுட்டான் பாருங்க. அவன் செய்த அந்த பாவத்தின் நிமித்தம் அன்றைய தினம் ஏறத்தாழ 3000 பேர் செத்து விழுந்தார்களாம் பாளையத்துல. ஒரு ஊழியனுடைய கனமான ஒரு காரியம், எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட காரியத்திலும் தேவனுக்கும் தன் ஜனங்களுக்கும் இருக்கிற அந்த உறவை கெடுத்துக் கொள்ள விடவே கூடாது. ஹல்லேலூயா. ஜனங்கள் அறியாமையில அநேக வேளையில தவறுகள் செய்வது இயல்புதான். ஒரு ஆவிக்குரிய மனிதன் நினைப்பது போல் நடப்பது போல் ஒரு சாதாரண ஒரு சபையின் மக்கள், சபையின் விசுவாசிகள் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவது என்னது? அது பேராசை. அது பேராசை. என்னை போல என் ஜனங்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எண்ணக்கூடாது. ஏன்னா நீ ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் ஜனமோ ஆவிக்குரிய வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்காக உன்னிடத்தில் அட்வைஸ் கேட்க வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது பிரியமானவர்களே. ஊழியத்தை செய்யும் பொழுது அந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியமா இருக்க வேண்டும்? ஒவ்வொருவருடைய தரத்தையும் நிதானித்து அறியக்கூடிய ஆற்றலை பெற்று இருக்க வேண்டும். நாம எல்லா ஜனங்களையும் ஒரே தராசுல எடை போட முடியாது. ஹல்லேலூயா. பாவி வருவான், துரோகி வருவான், கொலைகார வருவான், விபச்சாரி வருவான். ஊர்ல சர்ச்சைக்கு வராதது யார்? எல்லாரும் வருவான். ஒவ்வொருவருடைய இருதயம் மாறுபட்டது, வேறுபட்டது. அவரவருக்கு ஏற்ற வார்த்தையை தேவனிடத்திலிருந்து பெற்று தருவதுதான் ஒரு ஊழியருடைய கடமை. ஹல்லேலூயா. அவருடைய அன்பென்னும் கயிறினால் அவனை கட்டி வைத்து அவனை திருத்த வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பொறுப்பு ஒவ்வொரு சபையின் ஊழியர் மீதும் ஆண்டவர் சுமத்தி இருக்கிறார் என்பதை நாம என்ன செய்யணும்? உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு தீர்க்கதரிசி தன் ஜனத்துக்காக பரிதவிக்கிறதை பாருங்க. தேவனுடைய ஊழியத்தை செய்யும் மனிதர்களுக்கு காணப்பட வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு குணாதிசயம் என்னது? எரேமியாவை போல தன் ஜனங்களுக்காய் அழுது புலம்புவது, அவர்களுக்கு நன்மை வந்தடைய வேண்டும் என்று சொல்லி கதறி அழுவது, தேவனுடைய பாதத்தை பற்றி பிடித்துக் கொள்வது. இதை எத்தனை பேர் நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? நான் ஊழியன் என்று மார்த்தட்டி கொண்டிருக்கிறோம் அநேகம் பேர். எத்தனை பேர் நாம் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம்? என்னையும் சேர்த்துதான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நாம் சுயத்திலே ஓடி, சுயத்திலே வாழ்ந்து, சுயத்திலே நாம் எல்லா காரியங்களும் சிந்தித்து நம்மை போல பிறரை என்ன செய்கிறோம்? கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் நினைப்பது போல ஊழியம் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்லியிருக்காரு, இது கனமான ஊழியப்பா, இது ஒரு கனமான பாத்திரம், இது லேசான பாத்திரம் அல்ல. இதற்கு அநேக சகிப்புத்தன்மை வேணும், அநேக உருக்கம் வேணும், இரக்கம் வேணும். அது இல்லாதபடிக்கு இந்த ஊழியத்தை நீ செய்வது முடியாத காரியம். ஒரு சக மனிதனாய் இருந்து, ஒரு எரிச்சல் உள்ள மனிதனாய் இருந்து நீ ஊழியத்தை நிறைவேற்றினால் அந்த ஊழியம் அது எந்த விதத்திலும் பலன் தராத ஒரு ஊழியமாய் மாறி போகும். அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவ ஜனமே,
நாம் தேவ சித்தத்தை உணர்ந்து செயல்பட நம்மை நாம் பழக்கிக் கொள்ள வேண்டும். அநேகம் பேர் இந்த பலிபீடத்தில் நின்று தேவனுடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிற நீங்கள், உங்களுக்கு ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிற காரியம், are you prepared to preach God's word? Hallelujah. ஆண்டவருடைய வார்த்தையை உபதேசிக்க ஆயத்தப்பட்டு வந்திருக்கிறோமா? இது ஆண்டவர் இந்த நாளில் நாம் அனைவருக்கும், ஊழியர்களாகிய நாம் அனைவருக்கும் வைக்கிற கேள்வியா இருக்கிறது. இந்த நாளிலிருந்து ஆண்டவருடைய திருமண சுத்தத்தை அறிந்த பிள்ளைகளாய், அறிந்த ஒரு ஊழியராய், வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ஊழியராய் நீயும் நானும் மாற வேண்டும் என்பது தேவனுடைய ஆசை. அல்லேலூயா. உன்னை குறை சொல்வதற்காக அவர் வரவில்லை, உன்னிடத்தில் இருக்கிற குறையை களைவதற்காக அவர் வந்திருக்கிறார். Thank you mighty Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவருடைய திருவுளத்தை நாம் அறிந்து கொள்வோம். புலம்பல் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனத்துல அவன் எழுத பாருங்க, தன் ஜனங்களுக்காக எப்படி புலம்புகிறான் என்று சொல்லி. எரேமியாவின் புலம்பல் எடுத்துக்கொள்ளுங்க. 1ஆம் அதிகாரம் 15 16. என்னிலுள்ள பராக்கிரமசாலிகளாகிய என்னுடையவர்கள் எப்படி என்னுடையவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் மிதித்து போட்டார். என் வாலிபரை நொறுக்கும்படி எனக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை வரவழைத்தார். எனக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை வரவழைத்து திராட்சை பழத்தை ஆலையில் மிதிக்கிறது போல ஆண்டவர் யூதா குமாரத்தியாகிய கன்னிகையை மிதித்தார். இவைகளின் நிமித்தம் நான் அழுகிறேன். இவைகளின் நிமித்தம் நான் அழுகிறேன். என் கண்ணே நீராய் சொரிகிறது. என் உயிரை காப்பாற்றி தேற்றுகிறவர் என்னை விட்டு தூரமானார். பகைஞர் மேற்கொண்டதினால் என் பிள்ளைகள் பாழாய் போனார். அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசியின் கதறலை பார்த்தீங்களா? கண்ணீரை பார்த்தீங்களா? அவன் எதற்காய் அழுது புலம்புகிறான் என்பதை கேட்டீங்களா? என்னில் உள்ள பராக்கிரமசாலியாகிய என் சபையின் பிள்ளைகள், எனக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், எனக்காய் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற ஆத்துமாக்களை தேவன் மிதித்து போடுகிறார். அதற்காக நான் அழுது புலம்புகிறேன். அவர்களுடைய செயல்களின் நிமித்தம், அவருடைய அக்கிரமத்தின் நிமித்தம், அவர்கள் பாவத்தை உணராம ரட்சிக்கப்படாம இருப்பது நிமித்தம் தேவனுடைய கால்களில் மிதிப்பட்டு சாகிறதை என் கண்ணால் காண முடியவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு அழுகிறதை நம்ம கேட்க முடியுமா? நம்ம கேட்க முடியுமா? பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட கண்ணீர் பாருங்க. அது ஒரு வெளியேற பெற்ற கண்ணீர். அந்த கண்ணீர் தேவனுடைய கரத்துல எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும் தெரியுமா? அவன் சிந்துகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் தேவன் பதிலளித்தே தீருவார். இப்படிப்பட்ட ஊழியனாய் நீயும் நானும் மாறிவிடக் கூடாதா? நீயும் நானும் மாறிவிடக் கூடாதா? என் ஜனமாகிய குமாரத்திக்காக நான் அழுது புலம்புகிறேன் என்று சொன்னபடி இன்றைய நாளிலிருந்து நம்முடைய எண்ணத்தை நாம் மாற்றிக்கொள்ள கூடாதா? அன்பென்னும் கயிறினால் ஒவ்வொருடைய இருதயத்தையும் கட்டிவிடக் கூடாதா? அல்லேலூயா. மூர்க்கமான வார்த்தைகள் பிறருடைய இருதயத்தை காயப்படுத்துமே தவிர அந்த இருதயத்தை ஒரு காலம் அது திருத்த உதவாது. அல்லேலூயா. அன்பு, அன்பு, இயேசுவின் அன்பை பார். உனக்காய் சிலுவையிலே அறைந்த அந்த அன்பை பார். ஒரு சொட்டு ரத்தம் கூட உடலில் இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் உனக்காய் நிலத்தில சிந்தினதை பார். அந்த அன்புக்கு ஈடாய் உன்னால் என்ன கொடுத்து விட முடியும் ஜனங்களுக்காக? இயேசுவின் அன்பு வெளியேறப்பட்டது. அந்த அன்பை பெற்று நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஊழியம் is not so easy my dear brothers and sisters. ஹல்லேலூயா. அது ரொம்ப ஈஸியான காரியம் இல்ல. எல்லாரும் தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆயிட முடியாது. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாருக்கும் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. ஆனா இப்படிப்பட்ட குவாலிட்டியை நமக்குள்ள வளர்த்து கொண்டு இருக்கிறோமா என்பதை இந்த நாளிலிருந்து நிதானித்து பார்க்க வேண்டியது நம் மீது விழுந்த கடமையா இருக்கிறது. 1 யோவான் 4:8 சொல்லி இருக்கிறது பாருங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. உன்னிடத்துல ஜனங்கள் மத்தியில் அன்பு இல்லைன்னா, ஜனங்களுக்காய் உன் இருதயம் கரையலன்னா, ஜனங்களுக்காய் நீ பரிதவிக்கலன்னா தேவன் உன்னிடத்துல இல்ல, நீ தேவனை அறியவில்லை. Hallelujah. That's the only word I can able to say right now. Hallelujah. தேவ ஊழியன் என்று சொல்லுகிறாயா? மார்த்தட்டி கொள்ளுகிறாயா? பைபிளை எடுத்து வசனம் போதிக்கிறாயா? ஜெபிக்கிறாயா? மாற்றிக்கொள் உன்னுடைய காரியத்தை இந்த நாளில் இருந்து.
ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு காரியத்தை ஒரு ஃபாதர் ரமேஷ்னு சொல்லி ஸ்ரீலங்கால அநேக பேர் பார்த்துருக்கலாம், ஃபேஸ்புக்லாம் அவருடைய காரியங்கள் வரும். அவர் சிலுவை குறித்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாரு. எனக்கு மிக மிக ஆச்சரியமா இருந்தது. சிலுவையில இருப்பது 2 பலகை. எப்படி? 2 பலகை. ஒன்று மேலிருந்து கீழ், இன்னொன்று வலம் இருந்து இடம். கிராஸ் எப்படி போடுவாங்க? ஆசி சர்ச்சிலாம் பிதா சுதன் பரிசுத்த ஆவி. ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாரு பாருங்க. மேலிருந்து கீழ், மேலிருந்து கீழ், அதாவது வெர்டிகலி the vertical line comes from God to us. கடவுளிடமிருந்து நேரடியாக நமக்கு வருகிறது. தேவன் நமக்கு அன்பை தருகிறாரா நேரடியா. அதே இது இந்த வலம் இருந்து இடம் எப்படின்னா, நம்மை போல நாம் எப்படி இந்த காரணத்துல இருக்கிறோமோ அதே வகையில இருக்கிற அடுத்த மக்கள் அடுத்த காரணத்துல இருக்கிறாங்க. உன்னை நீ நேசிப்பது போல பிறனை நேசி. ஹல்லேலூயா. பாருங்க, சிலுவையில ஒரு அடையாளம் எப்படி வந்திருக்குது பாருங்க. தேவன் நமக்கு தருகிற அன்பை நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும். That is called cross. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தருகிற அந்த அன்பை நாம் பிறருக்கு பகிர்ந்து கொடுத்தால்தான் அந்த அன்பு பூரணப்படும். நாம் அந்த அன்பை நமக்கு மாத்திரம் வாங்கி வைத்துட்டு நாம் பிறருக்கு கசப்பை தெளிக்க கூடாது, எரிச்சலை தெளிக்க கூடாது, கோபத்தை கொப்பளிக்க கூடாது. ஒருவன் ஒரு தேவனுடைய காரியத்தை செய்ய தவறும் பொழுது அவனை எப்படி திருத்த வேண்டும்? அன்பால திருத்த வேண்டும், அருமையாய் திருத்தணும். நீங்க பாருங்க, வர்ற இதுல அதை பத்தி நான் சொல்றேன் பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். எப்படி? முன்னாடி வாசிங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்கின்ற இந்த ஒரே வார்த்தையிலே எல்லா நியாயப்பிரமாணம், நீ ஆண்டவரை குறித்து போதிக்கிற எல்லா காரியமும், நீ பரிசுத்தமாய் இரு, நீ ரட்சிக்கப்படு, தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்படு, அவருடைய பாத்திரனாய் நீ மாறு, நீ அவனுக்கேற்ற வாழ்க்கையை வாழு, நீ வேதத்தை வாசி, நீ ஜெபம் பண்ணு, இத்தனை காரியங்கள் நீ தனித்தனியாய் சொல்லுகிறதை விட அன்பு இவை எல்லாவற்றையும் சேர்ந்து கட்டி வைத்திருக்கிற ஒரு கயிறா இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு the basic thing என்னது? the love, அன்பு. அப்ப இந்த அன்பு இல்லாம இவ்வளவு காரியத்தை ஜனங்கள் மத்தியில நாம என்ன செய்ய முடியாது? என்ன கயிறு போட்டாலும் கட்ட முடியாது. ஹல்லேலூயா. நீ என்ன வார்த்தைகளை உபயோகப்படுத்துறானோ அது அவங்க இருதயத்துல ஏறவே ஏறாது, அவங்க மண்டையில உரைக்கவே உரைக்காது. நான் சொல்றது கரெக்டா இல்லையா? அப்போ ஒரு தேவனுடைய மனிதன் இயேசு உன்னிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல, நான் சொன்னது போல மேலிருந்து அவர் எப்படி உன்னை நேசிக்கிறாரோ அதே வகையிலே நீ பிறரை நேசி. இப்படிப்பட்ட குவாலிட்டி என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஊழியரும் நம்ம வளர்த்துக்கொள்ளணும். கலாத்தியர் 5:22-23 வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். ஹல்லேலூயா. இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. பாருங்க, இவ்வளவு பிரமாணத்தையும் எதுக்குள்ள அடக்கிட்டாரு? இந்த 9 பிரமாணத்தையும் அன்புக்குள்ள கொண்டு வந்து அடக்கிட்டார். அப்ப பாருங்க, நம்ம இவ்வளவு தனித்தனியா போதிக்க வேண்டிய காரியமே இல்ல. நீ பிறரிடத்துல அன்பா இருக்கும் பொழுது, உன் இருதயத்தை நீ ஊற்றும் பொழுது அவங்க தன்னால மாறிடுவாங்க. ஹல்லேலூயா. அவர்கள் குணம் தன்னால மாறிடும். டேய், நீ செய்யறது தப்புடா, நீ ஆண்டவர் உன்னை அழிச்சிருவாரா, உன்னை கொன்னுருவாரா, உன்னை கொலை பண்ணிடுவாரா, நீ அவன்கிட்ட சொல்றதை விட ஏண்டா அந்த வழியில நீ போற? உன் இயேசு உனக்காக மரித்தாரடா, அவர் உனக்காக ரத்தம் சிந்தினாரடா, உனக்காக அவருடைய கைகளிலே கால்களிலே ஆணி ஏறப்பட்டதப்பா, அவருடைய தலையிலே முற்றிடம் வைக்கப்பட்டது என்று இயேசுவின் அன்பை நீ சொல்லும் பொழுது, அந்த அன்பை நீ பிரதிபலிக்கும் பொழுது, உன்னை பார்த்து, உன் அன்பை பார்த்து உன் சபையின் ஜனங்கள் தன்னால் உன் பின்னால் நினைச்சுவாங்க வருவாங்க. ஹல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட குவாலிட்டியை from now நம்ம என்ன செய்யணும்? வளர்த்துக்கொள்ளணும். நாம நினைக்கிற மாதிரி ஊரிய பாது இல்ல அது. நீ அதான் சொல்றாரு, உன் நினைவுகள்
இல்லப்பா, இல்ல 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 இல்ல. நீ எங்கேயோ என் ட்ராக்க விட்டுட்டு வேற எங்கேயோ ஓடிட்டு இருக்க. சேஞ்ச் யுவர் ட்ராக். வழிய மாத்து, உன் பாத்த மாத்து. தேவனுடைய சித்தம் இன்னதென்று ஒவ்வொரு ஊழியனும் அறிந்து செயல்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். கலாத்தியர் 6:1-2 வாசிங்க. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே, எப்படி? சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. நீ ஊழியக்காரங்கிற போர்வையில மறைந்து கொண்டு எல்லா காரியத்தையும் இங்க நின்று பேசிவிட முடியும் என்பது தேவனுக்கு அருவருப்பான ஒரு காரியம். அல்லேலூயா. தேவனுக்கு அது ஒரு அருவருப்பான காரியம். ஆண்டவர் ஒரு விரும்பாத ஒரு காரியத்தை நீ செய்து கொண்டிருக்க. அதாவது சொல்றாரு, நீ எப்படி சாந்தமுள்ள ஆவியோடு ஒரு மனிதனை திருத்த முடிஞ்சா திருத்து, இல்லையா நீ சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஏன்னா உன்னுடைய ஆவி, நான் உன் மீது ஊற்றின அந்த ஆவி உன்னை விட்டு உன்னை உனக்கு அறியாமலே உன்னை விட்டு விலகி கொண்டிருக்கிறது. நீ ஜனங்கள் மீது காட்டுகிற கடுமை, கோபம், எரிச்சல் எல்லாம் எப்படி தேவன் உனக்கு தந்திருக்கிற அந்த ஆவி சற்று சற்று அப்படி விலகி போய் 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 கடைசி அது போனதே அறியாதபடிக்கு, சிம்சோன் எப்படியாய் தேவனுடைய ஆவி அவனை விட்டு பிரிந்து போனதை அறியாதபடிக்கு, இவர்களை நான் முந்தி தள்ளுவேன், அவர்களை நான் தள்ளிட்டு போவேன்னு சொல்லி எந்திரிச்சான். அவனால அங்க ஒன்னும் முடியல. 1000 பேர் அடிச்சு கொண்டான். எப்படி 1000 பேரை ஒரு தாடையால் அடிச்சு கொண்டான். உதறிட்டு போவன் எந்திரிச்சான். உதற கூட முடியல. உதறிச்சு அவனுக்கு கண்ணை பிடிங்கிட்டாங்க, கேலி கூட்டாக்கிட்டாங்க. அல்லேலூயா. தேவனுடைய ஆவி ஒரு மனிதனிடம், ஒரு ஊழியனிடம் இருந்து என்று எடுக்கப்படுகிறதோ அன்று நீ வெறும் வித்தாய் மாறி போகிறாய். அதுல பயனும் இல்ல, அதுல பலனும் இல்லை. அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட காரியத்துல நாம ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாய் நாம மாற வேண்டும். நாம மாற வேண்டும். எப்படிப்பட்ட பிள்ளைகளாய்? எரேமியாவை போல நாம் பிறரை நேசிக்க வேண்டும். தன் ஜனங்களுக்காய் அழுது புலம்ப வேண்டும். மோசேயை போல நாம் அழுது புலம்ப வேண்டும். மோசே எப்படி தன் ஜனங்களுக்காய் அழுது புலம்பினானோ, எப்படி தன் ஜனங்களுக்காய் அவன் என் பேர நீர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட்டாலும் பரவாயில்ல, என் ஜனங்களை மணி மணி என்று சொல்லி கதறி அழுதான். அப்படிப்பட்ட இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 23-26 வசனத்தை எடுத்து வாசிக்க பார்ப்போம். அவர்கள் மாராவிலே வந்தபோது யாரு? அவளுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற, உத்தரவாதம் பண்ணப்பட்டிருக்கிற 20 லட்சம் ஜனங்களுக்கும் அதிகமான பேர். அவர்கள் எல்லாம் என்ன செய்யாது? செங்கடல்ல புலம்புனாங்க. அதுலயும் ஆண்டவர் விடுதலை பண்ணி கொண்டு வந்துட்டாரு. இப்ப எங்க வந்து நிக்கிறாங்க? மாராவில வந்து நிற்கிறாங்க. மாராவில வந்து நிற்கும் பொழுது அங்க நடக்கிற காரியம் என்ன? வாசிங்க. மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததுனால அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்து மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. போதும் பாருங்க, இதுல ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். மாராவின் தண்ணீர் மதுரமா இல்ல, அது ஒரு கசப்பான தண்ணீராய் குடிக்க கூடாததா இருந்தது. அப்போ அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு அடிப்படை காரியம் என்ன? இப்போ என்னங்க இருந்து ஜெய்சிங் வந்து கமிஷன் கூட்டிட்டு போறான். கமிஷன் மாமாவா கொஞ்சம் ஜாமான் வாங்கணும்னு சொல்லி கூப்பிட்டு போறான்னு வைங்க. அங்க போய் ஜாமான்லாம் வாங்கி அலைஞ்சு திரிஞ்சு கேரி பேக்கெல்லாம் செமந்து வண்டியில கொண்டு வச்சுட்டு மாமா வீட்டுக்கு போகணும்னு சொன்னா எனக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும். இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டு ஒரு டீ வாங்கி கொடுத்தியாடா, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தியாடா, புரட்டா வாங்கி கொடுத்தியாடா எனக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்பனா கேட்க மாட்டேன். நல்லா யோசித்து பாருங்க, கேட்பனா கேட்க மாட்டேன். அதேதான் அங்க நடக்குது. உடனே அவங்க வந்து கொலைகார ஜனங்கள்னு அவங்கள நினைஞ்சிடாங்க, இது பண்ணிடுறாங்க.
விஷயம் அங்க என்னன்னா, அவங்களுக்கு அங்க தேவைப்படுது தண்ணி தேவை. தண்ணி தாகத்தால அவர்கள் குழந்தைகள், அவர்கள் மனைவிகள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. தண்ணி இல்லாம தவிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ புலம்புறது சகஜம் இல்லையா? we have to think about it. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அனுதினம் நடந்து போகிற பாதை தான் அன்னைக்கு நடந்திருக்கு. உடனே இந்த ஜனங்கள் முறுமுறுக்கிற வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் நம்ம நினைச்சு விடாது, உடனே முத்திர போடக்கூடாது. அவங்களுக்கு தேவையான காரியத்தை கேட்கிறாங்க. ஏன்னா ஒன்னு நம்பிதானே நாங்க வந்தோம். மோசே ஒன்னு நம்பிதான் நாங்க வந்தோம். செங்கடலை பிளந்த எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்த நாங்க இல்லைன்னு சொல்லல, உண்மை நம்பிதான் நாங்க வந்திருக்கிறோம். இந்த இடத்துல எங்களுக்கு தேவையான காரியத்தை நீ கொடுக்கலன்னா எப்படி வேற யார் கொடுக்க முடியும்? உண்மை கரத்துல இருந்து கிடைக்கும்னு சொல்லி நம்பிதானே வந்தோம். அங்க கிடைக்காத போது என்ன ஆகுது? அதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு மரக்கிளையை காட்டி வெட்டி தண்ணியில போடுன்றாரு. அங்க தண்ணி மதுரமாய் மாறுது. இப்ப நான் எதுக்காக இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்றேன்னா, மோசே கேன் சால்வ் தி ப்ராப்ளம். புரியுதா? ஆண்டவர் அவனுக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவரோடு உறவாடி கொண்டு இருக்கிறான், அவரோடு நடந்து கொண்டு இருக்கிறான். அவர் என்ன அடையாளத்தையும் அற்புதத்தையும் செய்ய ஏதுவானவனாய் அவனை மாற்றிக் கொண்டிருக்கிறான். ஜனங்களுக்கு எந்தெந்த நேரத்துல என்ன தேவையோ, தண்ணி தேவை, கசப்பா இருக்கு, குடிக்க முடியாது, குடிச்சா செத்து போவான், ஒரு கிளையத்துக்கு உள்ள போடுப்பா, முடிஞ்சு போச்சு, ப்ராப்ளம் சால்வ். நம்ம போட்டா வருமானது தான் கேள்வி. ஆண்டவர் இடத்துல நாம கேட்கக்கூடிய கேள்வி. அப்போ ஜனங்களை நீதியை நடத்த துடிக்கும் நாம அவர்களுக்கு நன்மையை பெற்றுத் தருகிற ஒரு உன்னத ஊழியனாய் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திருவுள சித்தம். இதைத்தான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. அல்லேலூயா. நான் வேற யாரும் எந்த குறையும் சொல்லல. ஆண்டவர் எதற்காய் நம்ம அழைத்திருக்கிறாரோ, உன்னை நம்பி உன் கரத்திலே ஒரு 60-70 ஜனங்களை கொடுத்திருக்கிறாரு. அந்த ஜனங்களை நல்ல வழியில நடத்தணும் நீ ஆசைப்படுகிறது நன்மை. அந்த ஜனங்கள் எல்லா காரியத்திலும் நன்மையா இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது உண்மைதான். ஆனா அந்த ஜனங்களுக்கு தேவையான காரியத்தை தேவையான நேரத்துல செய்ய ஏது உள்ளவனாய் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரால் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் ஊழியத்தை வெறும் வாயினால் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. வெறும் வாயினால் என்ன செய்யக்கூடாது? வாயால மட்டும் பேசிட்டு போயிடக்கூடாது. உன் செய்கைகளினால் நீ நிரூபித்து காட்ட வேண்டியது நம்முடைய கடமை. என்னையும் சேர்த்துதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், என்னையும் சேர்த்துதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இங்க நின்று போதிக்கிற நான், என் ஜனங்களுக்காய் நன்மையை கொண்டு வர துடிக்கும் நான், அந்த நன்மையை கொண்டு வருகிற பாத்திரனாய் என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த நாள்ல இந்த காரியத்தை தான் நம் மீது அவர் போடுகிறார். யாத்ரா 32:9-10 வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூடவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். 11ஆம் வசனத்துல மோசே சொல்றான், தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரின் மகாபலத்தினாலும் வல்லமையினாலும் கையிலிருந்து எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் உம்முடைய கோபம் பற்றி எரிகிறது என்ன என்று சொல்லி கேட்கிறான். எவ்வளவு தைரியம் பாருங்க. அப்ப தேவனுக்கும் அவனுக்கும் இருக்கிற உறவு எப்படி பலப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. சற்று யோசித்து பாருங்க பிரியமானவர்களே, சற்று யோசித்து பாருங்க. ஆண்டவரோடு உறவாடுகிறவன் ஒரு சிநேகிதனோடு ஒரு நண்பனோடு பேசுகிறது போல பேசிக் கொண்டிருக்கிறான். நீங்க அவங்க மேல கோவப்படாதீங்க, அவங்களை அடிச்சிடாதீங்க, அவங்களை கொலை பண்ணிடாதீங்க, அவங்க மேல உங்க எரிச்சல் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவன் துடிக்கிறத நீங்க காண முடியும். அவர் சொல்றார், நீ விலகி இருப்பா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கிறேன்றாரு. அந்த பேச்சை கேட்ட அவர் விலகி இருந்தாலும் அவர் போய் சேர்ந்திருப்பாருங்க கானான் தேசத்துக்குள்ள. கடைசியில இவங்களால அவரே போக முடியாம ஆகி போச்சு. அல்லேலூயா. பாருங்க எப்படிப்பட்ட கொடுமையான காலத்தை. அவர் தன் ஜனங்களுக்காய் தன்னையே துறக்க தயாரா இருக்கிறார், தன் ஜீவனை துறக்க தயாரா இருக்கிறார். இப்படிப்பட்ட மேன்மையான காரியத்தை தான் நம்ம என்ன செய்யணும்? யோசிக்கணும். பாருங்க, ஒரு ஊழியன் மோசே தன் ஜனங்களுக்காய் எந்த அளவு அவனால் போக முடியும் அந்த அளவு போய் ஆண்டவரிடத்துல போராடுறான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக எப்படி இருக்காரு? பிதாவுடைய வலது பார்சத்துல வீட்டுக் கொண்டிருந்து
இவனுக்காகவும் இவளுக்காகவும் என் கையில ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இந்த ஜீவன் வீணா போயிடக்கூடாதுப்பா. கோவப்படுறாதீங்க, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு இன்னும் டைம் கொடுங்கன்னு சொல்லி நமக்காக என்ன செஞ்சுட்டு இருக்காரு? அறிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட், இமை பொழுது நம்ம கைவிட்டா போதும், நம்ம போகிற இடமே தெரியாது. அப்போ ஆண்டவர் இவ்வளவு அன்பு நம்ம மீது வைத்திருக்கிறார். நம்ம எந்த அளவுக்குலாம் அநியாயம் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. பெண்களை விட்டுருங்க, நான் அந்த ஆம்பளை பசங்களை சொல்லிட்டு இருக்கேன். எந்த அளவுக்குலாம் அக்கிரமம் பண்ணியிருக்கிறோம், இறங்கி செஞ்சிருக்கோம். நம்மெல்லாம் நமக்கெல்லாம் பேசுறதுக்கு தகுதி இருக்கா? ஆண்டவர் உன்னை தகுதிப்படுத்தி இருக்காரு அன்னைக்கு. ஹல்லேலூயா. என்ன தகுதிப்படுத்தி இருக்கிறாரப்பா இந்த இடத்துல நிப்பாட்டுறதுக்கு. எப்படி வந்தது இந்த தகுதி? யார் கொடுத்தது? அவருடைய ரத்தம் கொடுத்தது. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு கொடுத்தது. விலையேற பெற்ற அந்த அன்பினால் சம்பாதித்துக் கொண்ட சபை இது. கனிவுள்ள வார்த்தைகளை பேச வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. சாந்தத்தோடு நம் ஜனங்களை திருத்த வேண்டும், சாந்தத்தோடு நம் ஜனங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். எப்படி கடைசியாக அவன் சொல்றான், தேவரீர் 11-14 வாசிங்க. மோசே தன் தேவனாகிய இல்ல 14 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு. யார் நிமித்தம்? மோசே நிமித்தம். நீ அவர்களுக்காக உத்தரவாதம் பண்ண வேண்டும். அவர்கள் பாவத்திற்காக நீ கதறி ஆட வேண்டும். அது உன் மீது விழுந்த கடமை. அவர்களுக்கு தண்டனை வந்துடக்கூடாதுன்னு நம்ம என்ன செய்யணுமா? என் ஜனங்கள் அறியாமையின் செய்கிற பாவத்தின் நிமித்தம் அவர்கள் மீது தண்டனை வந்துவிடக் கூடாது தெய்வமே என்று சொல்லி அந்த ஜனங்களுக்காக நாள்தோறும் புலம்புகிற ஒரு பண்பு ஒவ்வொரு ஊழியருக்கும் வர வேண்டும் என்பது தேவனுடைய திருவிழா சித்தம். இன்றைய நாளிலிருந்து அதற்காய் புலம்பி அழுவோம். கோபத்தை நெகிழ விடு. உக்கிரத்தை விட்டு, நம்முடைய உக்கிரத்தை விட்டுருவோம், நம்ம கோபத்தை விட்டுருவோம். நம்ம என்ன செய்வோம்? அவரிடத்துல கதறுவோம். உன்னை என்னையும் மாற்றின அந்த அன்பு அவனை மாற்றாதா, அவளை மாற்றாதா? பிரியமானவர்களே, நிச்சயமாய் ஒரு நாள் மாறும். நேரம் வரும் பொழுது, உணர்வு அடைகிற அந்த இருதயம் அவர்களுக்குள் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது, நான் செய்கிறது தவறு, நான் செய்கிற பாவம் என்ன, ஆண்டவருக்கு விரோதமாய் இவ்வளவு மோசமாய் நடந்து கொண்டேனே என்று சொல்லி கண்ணீர் வடித்து மனம் திரும்பும் காலம் கனிந்து வரும். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் உன் அன்பில நிலைத்திரு, உன் ஜனங்களோடு நிலைத்திரு, அவர்களை எந்த விதத்தில் உதாசீனப்படுத்தி விடாதே என்பதுதான் ஆண்டவருடைய இரக்கமான ஒரு, அவர் கேட்கிறார், பிச்சு கேட்கிற மாதிரி கேட்கிறார். விட்டுறாதப்பா, விட்டுறாத. மேய்ப்பன் என்கின்ற அந்தஸ்தை உனக்கு கொடுத்திருக்கிறேனே, உன் ஆடுகளை எல்லாம் மேய்க்கக்கூடிய ஒரு அந்தஸ்தை உனக்கு கொடுத்திருக்கிறேனே, உன்னுடைய கோபத்தினால் அவர்களை விட்டுறாத, நெகிழ்ந்து விடாதே, உன் கோபத்தை நெகிழ்ந்து விடு, உன் ஜனங்களை நெகிழ்ந்து விடாதே என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாள் சொல்றாரு. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பண்பை ஊழியர்களாகிய நாம வளர்த்துக் கொள்ளணும். கடைசியா பாருங்க 32 அவர் சொல்றாரு, ஆயிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீனானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றார். எனக்கு வேண்டாம் பாரு, என் ஜனங்கள் இல்லாத இடத்துக்கு நான் வர விரும்புறேன். எப்படிப்பட்ட அன்பு பாருங்க மோசேக்கு. அந்த பரலோகத்துக்கு, உம்மோடு உலாவுகிற அந்த இடத்திற்கு, அந்த அழகான ஒரு நகரத்துக்கு என் ஜனங்கள் இல்லாம நான் வர விரும்பல. என் பேர் கிரிக்கீங்க, நீங்க எழுதின நம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் கிரிக்கி போட்டாங்க. எனக்கு வேண்டாம். இந்த 20 லட்சம் ஜனங்களை நான் துறந்து நான் மாத்திரம் அந்த பரலோகத்துக்கு ஏறி வர நான் விரும்பவில்லை என்று சொல்லி தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வெளியேறப்பட்ட அந்தஸ்தை இழக்க துணிந்து விட்டான். எப்படிப்பட்ட பொறுமையான சூழ்நிலை பாருங்க. ஆண்டவர் அவனுக்காய் இறங்கினார். தன் ஜனங்களுக்காய் பரிதவிக்கிற அந்த மோசையை கண்டு ஆண்டவர் மனம் வருந்தி இறங்கினார். நம்ம என்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29 சொல்கிறது.
ஒருவன் பலவீனனானால் ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாகிறதில்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? ஒருவன் பலவீனமானான்டா, என் சபையில ஒருத்தன் பலவீனமா இருந்தா நான் பலவீனமான அவன் ரேஞ்சுக்கு நான் இறங்கி போகுது. என்னுடைய பரிசுத்தத்தை, என்னுடைய உன்னதத்தை அவன்கிட்ட போய் நான் காட்ட வேண்டாம். அவனுடைய மட்டத்துக்கு நான் இறங்கி போய் அவன் வழி நடத்தணும். அல்லேலூயா. ஒரு தோழனுக்கு தோழனாய், தாய்க்கு தாயாய், தகப்பனுக்கு தகப்பனாய், அன்பு செலுத்துகிற நண்பனாய் ஒரு மனிதனிடம் பழக வேண்டியது ஒரு ஊழியனுடைய கடமை. அல்லேலூயா. தேவன் எப்படியாய் நம்மளோடு பழகி கொண்டிருக்கிறாரோ, அவர் அப்பாவா இருக்காரு, அம்மாவா இருக்கிறாரு, நண்பனா இருக்கிறாரு, சகோதரனா இருக்கிறார். நான் சொன்ன காரியம் பைபிள் இல்லைன்னா என்கிட்ட வந்து கேளுங்க. சகோதரனா இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாய் நீ அணிந்து கொண்டிருக்கிற தெய்வனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆவி என்னும் அச்சாரத்தை உடம்புல வச்சிருக்கிறாரு. அவர் எப்படி நம்மளை நேசிக்கிறாரோ நாம் அப்படியே பிறரை நேசிக்கிறோம். ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கட்டும். 1993 ஆண்டு உலக புகழ்பெற்ற படத்தை எடுத்த ஒரு மனிதன் கெவின் கார்ட்டர். கெவின் கார்ட்டர்னு சொல்லி ஒரு பையன், ஒரு வாலிபன். பிறரை போல அவன், நான் ஒரு உலகத்துல உயர்ந்த ஒரு படத்தை எடுத்து விட மாட்டானா, எப்படியாவது ஒரு நல்ல ஒரு அரிதான ஒரு புகைப்படத்தை எடுத்து நானும் ஃபேமஸ் ஆயிட மாட்டேனான்னு சொல்லி ஆசையோடு சுற்றி திரிந்த ஒரு அமெரிக்கன். ஒரு நாள் தன் சக பத்திரிகையாளர்களோடு சூடான் தேசத்திற்கு போக அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சது. சூடான் தேசம் இந்த டைம்ல இப்பவும் அப்படிதான் இருக்கு. சூடான் மிக கொடிதான பஞ்சத்துல, உணவின்றி, உடையின்றி, நீரின்றி பூமியெல்லாம் காஞ்சி வெடிச்சு போயிருப்போம். நம்ம எல்லாம் போய் வாழ்ந்துட மாட்டோம். ஒருவேளை சாப்பாடு கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது. இப்போ அந்த ஜனங்க எப்படி சாப்பிடுறாங்க தெரியுமா? கைமண்ணை குழைச்சி மெல்லிசா தோசை மாதிரி நல்லா இது பண்ணி காய வச்சு அதை எடுத்து சாப்பிட்றாங்க, தன் பங்குகளுக்கு கொடுக்குறாங்க. யோசித்து பாருங்க, ஆண்டவர் நம்மளை எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கொடிய தேசம் சூடான் தேசம், சீரழிக்கப்பட்ட ஒரு தேசம். அந்த தேசத்திற்குள்ள தன் சக பத்திரிகையாளரோடு போனா, தென் பகுதி தான் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி, சவுத் சைடு. ஸோ அங்க போய் நம்ம இங்க நடக்கிற காரியங்களெல்லாம் படம் எடுக்கலாம்னு சொல்லி அந்த குழுவா போனாங்க. இவர் டெய்லி இவர் ஒரு தனியா அப்படியே சுத்தி அப்படியே பார்த்துட்டே இருந்தார், ஏதாவது ஒரு நல்ல காட்சி கிடைக்கிறதா சொல்லி. அவர் எதிர்பார்த்த நாள் வந்தது. ஒரு குழந்தை வெறும் எலும்பு தான், சதை மூடி இருந்தது, அவ்வளவுதான். வெறும் எலும்பு, நடக்க முடியாதபடி சப்பானியாய் உட்கார்ந்து கொண்டு தன் உடலை இழுத்து 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 மெதுவா அந்த ஐக்கிய நாட்டு சபையிலிருந்து உண்டாக்கி வைத்திருக்கிற ஒரு டென்ட் இருந்தது, அதில் போய் ஃப்ரீ சாப்பாடு சாப்பிட்றதுக்காக அந்த குழந்தை போகுது. ஆனால் அந்த தூரத்தை எத்த முடியுமான்னு அதுக்கு தெரியல. இவர் அதை பார்த்தோன்னே அவருடைய இருதயம் அப்படியே நின்றுச்சு. ஒரு செகண்ட் அந்த புகைப்படத்தை எடுக்கிறதுக்காக கேமரா அப்படி எடுத்துட்டு அந்த லென்ஸ்ல அப்படி பார்க்கும் பொழுதுதான் வேற ஒரு காரியத்தை பார்த்தாரு. அந்த குழந்தை சாகும் என்று காத்துக் கொண்டிருந்த ஒரு கழுகு அவளுக்கு பின்னாடி நின்று கொண்டிருந்தது. அந்த கழுகு எப்போ அந்த குழந்தை சாகும் நான் தூக்கிட்டு போய் சாப்பிடலான்னு சொல்லி காத்து கொண்டிருந்தது. இவர் இரண்டையும் சேர்த்து வைத்து படம் எடுத்து விட்டார். அவருக்கு ஒரு மகிழ்ச்சி, உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு படம் கிடைக்காத அரிதான ஒரு படத்தை நான் எடுத்து விட்டேன், பதிவு செய்து விட்டேன்னு சொல்லி தன் கேமராவை எடுத்து அந்த சந்தோஷத்துல வண்டி ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டார். கடைசியா அமெரிக்கா வந்து சேர்ந்தாச்சு. அந்த பாடத்தை எடுத்துக்கொண்டு போய் நியூயார்க் டைம்ஸ்ங்கிற பத்திரிகைக்கு வித்தாச்சு. நிறைய காசு கிடைச்சது, நல்ல பணக்காரர் ஆயிட்டாரு. 1994 ஆண்டு, அது 93 மார்ச் மாதம் 23 அந்த அந்த போட்டோ வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல நியூயார்க் டைம்ஸ்ல வந்துச்சு. அனைத்து மக்களும் பார்த்தாங்க. என்ன கொடுமையான காட்சி, எல்லாரோட இருதயம் நொறுங்கி போச்சு.
இப்படி ஒரு காட்சியை எப்படி படம் பிடிச்சாங்க சொல்லி அந்த பத்திரிக்கை அலுவலகத்திற்கு போன் மேல போன் பண்ணவங்க எல்லாம் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாங்க, அந்த குழந்தை என்னாச்சு, பிழைச்சுதா இல்லையா, அந்த குழந்தை சாப்பாடு கிடைச்சதா, அது உயிரோட இருந்ததா இல்ல அந்த கழுகு அது திருட்டு போயிருச்சா, எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. ஆனா அந்த கேள்விக்கு அந்த போன் ஆன்சர் பண்ண ஆபரேட்டரையும் பதில் இல்ல, அந்த போட்டோ எடுத்த கெவின் காட்டத்துக்கும் பதில் இல்லை. கடைசி 1994 வருஷம் மார்ச் மாதம் மே மாதம் அவருக்கு அவார்டு கொடுத்தாங்க. கொடுத்து சிறந்த அவார்டு புலிட்சர்னு சொல்லி, அது வந்து நம்ம நோபல் பரிசுக்கு இணையான ஒரு விருது. அவ்வளவு பெரிய விருதை தூக்கி அவர் கையில கொடுத்தாங்க. எல்லாருடைய கரவோசையோடு அவர் வந்து மேடையில் நின்று அந்த விருதை வாங்கிட்டு போயிட்டாரு. நாட்கள் கடந்தன, 2 மாதம் தான் ஆச்சு. ஒரு நாள் ஒரு பீச்சில் ஒரு கார் அனாதை நின்று கொண்டு இருந்தது. எல்லாரும் ஓடி போய் பார்த்தாங்க. அந்த காருக்குள்ள கெவின் காட்டர் பிணமாய் விழுந்து கிடந்தார். அவருடைய இருதயம் அவர் அழுத்தி அழுத்தி அழுத்தி, நீ செய்தது என்ன, உன்னுடைய சுயநலத்திற்காய் நீ பெயர் புகழ் வாங்க வேண்டும் என்று சொல்லி அந்த போட்டோவை எடுத்த அட்லீஸ்ட் அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அந்த டென்ட்ல விட்டு சாப்பிட வச்சியாடா, ஒரு வாய் தண்ணி கொடுத்தியா, அது அப்படியே விட்டு வந்துட்டியே. அவனோட இருதயம் அதை நினைச்சு 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 வெந்து வேந்து அவன் அழுது அழுது சரியாய் கடைசியில் தற்கொலை பண்ணி செத்து போனான். ஏற்ற வேளையில ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்படாத ஒரு உதவி, பயனற்ற உதவி. நீயும் நாமளும் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான இருதயத்தோடு ஊழியனாய் இருப்பதை விட இல்லாமல் இருப்பதுமே. தன் ஜனங்களுக்காய் பரிதவிக்கிற, தன் ஜனங்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு மனிதனாய் மனுஷியாய் நாம் மாறாவிட்டால் இந்த கெவின் காற்ற போலதான் நம்முடைய இருதயம் கடைசி காலத்தில் கேட்கும், what you have done for God. My dear brothers and sisters, நீ என்னத்தை கொடுத்தாய் தேவனுக்காய், என்னத்தை இழந்தாய்? ஈகோ, ஊழியர்களுக்குள்ள ஈகோ வேண்டாம். ஆண்டவரை போல நாமளும் மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திருவுள்ள சித்தம். ஒரு சபையின் பிள்ளைகளுக்கு நாம ஒரு நண்பனாய், ஒரு தோழனாய், தோழியாய், அப்பாவா அம்மாவா, எல்லா வேளையிலும் எல்லா காரியத்திற்கும் ஏற்றவனாய் நாம் மாறாமல் இருந்தால் அந்த ஊழியத்தில் ஒரு பயன் இல்லை. நம்முடைய இருதயம் கடினப்பட்டிருக்குமே, ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை நொறுக்குவாராக. அந்த நேசத்தை காட்டுவோம், இயேசுவின் ராஜ்யத்தை கட்டுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் தேடுகிறார். உன் அன்பை காட்டுப்பா. நான் உன்கிட்ட காட்டின அந்த அன்பை நீ பிறரிடத்துல காட்டி அவங்களை உள்ள இழு. அன்பின் கயிறினால் அவர்களை இழுத்து வைத்துக்கொள், உன் சபையை உயர்த்திக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் சொல்றாரு. நீதிமொழிகள் 16வது வசனம் 16வது அதிகாரம் 24வது வசனத்தியாய் சொல்கிறது, இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாயிருக்கும். The pleasant word as an honey hope, sweet to the soul and health to the bones. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையோடு நாம் கடந்து வரணும். ஒவ்வொரு நாள் இந்த சபைக்குள்ளாய் நாம் வரும்பொழுது, காலடி எடுத்து வைக்கும் பொழுது, இந்த பலிபீடத்தை நாம் அடையும் பொழுது நம்முடைய இருதயம் மொத்தம் அன்புல மாத்திரமே நிரம்பட்டும். அன்பு நமக்குள்ள வழியட்டும். இயேசு நம்ம மீது எப்படி கருணையா இருந்தாரோ அந்த கருணையோடு நாம் ஜனங்களை பார்ப்போம், அவர்களை ரட்சிப்புகள் நடத்துவோம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் மனதால் படிக்கலாம்.